மீஷோவில் ஃபஸ்ட் டைம் சேல் பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. வீட்டில் இருந்தே சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மீஷோவில் ஜிஎஸ்டி வாங்காமல் உள்ளே வராதிங்க கண்டிப்பாக. ஸோ வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. என்னோட முகப்பு செயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங். ஓகேவா, நான் அனுப்புனது எவ்வளோ சேஃபாக அனுப்பியிருக்கேன். ஓப்பன் பண்ணும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டு இந்த செயினுக்கும் அந்த செயினும் ஒர்த்தா சொல்லுங்க பார்க்கலாம். 6 month வாரண்டி கொடுக்குறேன். ஆனால் நேர்மையாக இருக்கவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க. ஃப்ராடு வேலை பண்ணுறவங்கள தான் நம்புவாங்க. அது வேணா சொல்லுங்க. மீஷோவில் ஃபர்ஸ்ட் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். அப்படி என்னங்க முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்னன்னா, எனக்கு நடந்த மீஷோ ஸ்கேமை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்லாக் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கேட்லாக் அப்லோட் பண்ணிட்டு அது ஆர்டர் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆர்டர் வருது. அந்த ஒரு ஆர்டரை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசப்ட்னு நம்ம கிட்ட கொடுக்கும் போது இருக்க சந்தோஷமே வேற லெவலா இருக்கும். அந்த அசப்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அசப்ட் கொடுக்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே என்ன நினைப்போம், ஐயோ நம்மளாம் வந்து மீஷோல லிஸ்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அது போய் மக்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இருக்க கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது சொல்லவே முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருள் பிடிக்காம இருந்தால் அதே பொருளை நீங்கள் திருப்பி அனுப்பலாம், தப்பே இல்லை. அதுக்கு மீஷோவில் என்ன பண்ணுறாங்க, 165 அப்படிங்கிற கொரியர் சார்ஜை நம்மக்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் மைனஸ் ஆயிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொரியர் ரிட்டர்ன்னா இந்த மாதிரி அப்படியே ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணாமல் வந்துடும். ஓகேவா, கொரியர் ரிட்டர்னுக்கும் கஸ்டமர் ரிட்டர்னுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். இது கொரியர் ரிட்டர்ன். ஓகேவா, கொரியர் ரிட்டர்ன்ங்கிறது கஸ்டமர்கிட்ட பொருள் போகாத, கையிலேயே போகாத, திரும்ப வந்துடும். ஓகேவா, அதனால நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நமக்கு சேஃப் தான், எந்த கொரியர் சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க. இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்கேம் நடந்துச்சு அப்படிங்கிறத தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன் பாருங்க. எனக்கு நடந்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு அனுப்பிவிட்டேன். நான் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறேன், ரெகுலராக வீடியோ போடுறேன், நம்ம யூடியூப் சேனல்லே பாருங்க. பிடிச்சவங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படின்னா ஆர்டர் வர்றதே பெருசாக இருக்குது. அந்த ஆர்டரில் நம்ம டவுன்லோடுன்னு ஒரு லேபிள் ஒன்று இருக்குது. அந்த லேபிள் டவுன்லோடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது டவுன்லோடே ஆகிறதில்ல. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆயிடுச்சு. அந்த 2 மாதத்தில் உங்களுக்கு மீஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டு 10 ப்ராடக்ட் வந்து டவுன்லோட் ஆகாதே கேன்சல் ஆயிடுச்சு ஆர்டர். ஓகேவா, அதில் வந்து ஆர்டர் வர்றதே பெருசு. நம்ம வந்து மார்ஜின் லோவாக வச்சு தான் நம்ம வந்து மீஷோவில் போடுறோம். அதுலேயும் வந்து அந்த மீஷோக்காரங்க நம்மள இன்னும் குறைங்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நமக்கு ஆர்டர் வருது. வந்த ஆர்டரை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொரியர் பார்ட்னர் வர்றாங்க, ஒவ்வொரு கொரியர் பார்ட்னர் வர்றதே இல்லை, நம்மளே தேடி கொண்டு போய் கொடுக்கறதா இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொரியர் போன உடனே கஸ்டமருக்கு உடனே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, அவங்க உடனே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இல்லை. அது ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப லாஸ் ஆகுது. எனக்கு வந்து மீஷோவில் சேல்ஸ் பண்ணி ரொம்ப லாஸ் ஆனது தான் மிச்சம். மைனஸில் தான் இருக்குது எனக்கு வந்து ஏர்னிங்ஸே. நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், நான் என்ன செயின் வந்து ப்ராடக்ட்டு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத. ஓகேவா, அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்த ப்ராடக்ட் என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
கொரியர்காரங்க வாங்கிட்டு போயிட்டு கஸ்டமர் வந்து அதே நாளில் ரிட்டர்ன் பண்ணுறது கிடையாதுங்க. வந்து நம்ம பேக் பண்ண கொரியர் இதுதான், ஆனால் இது டெலிவரி கொரியர் சென்டர்லேருந்து அவங்க தனியாக வந்து பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நான் என்ன ப்ராடக்ட்டு வந்து கொரியர் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த ப்ராடக்ட் என்னன்னு பாருங்க. நான் வந்து 3 லேயர் செயின் வந்து 1 கிராம் கோல்டு செயின் வந்து அனுப்பியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ராங் ப்ராடக்ட் ஸ்கேம் பண்ணி எப்படி அனுப்பிச்சி விட்டு வச்சிருக்குது பாருங்க. பிரேஸ்லெட்டை அனுப்பி வச்சிருக்குதுங்க. பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா ஒர்த் உள்ள என்னோட ப்ராடக்டை எடுத்துட்டு இது வந்து 50 ரூபா கூட ஒர்த் இல்லை. இது காப்பரு, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ராங் ப்ராடக்ட் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மீஷோல நிறைய ஸ்கேம் நடக்குது. நம்ம கஸ்டமர் வாங்குறாங்கன்னு நினைச்சு நம்ம உண்மையாலுமே நல்ல ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துட்டு அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வரோம். ஓகேவா? ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்மக்கிட்ட நல்ல ப்ராடக்டை எடுத்துட்டு வீணா போன ப்ராடக்டை கொடுத்துட்றாங்க, டேமேஜான ப்ராடக்டை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் வந்து நியாயமா? நீங்களே நினைச்சு பாருங்க. இது வந்து யார் அப்படின்னா பேர் கூட காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கஸ்டமர் வந்து பிரியான்னு சொல்லிட்டு வேலூர்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்னோட 3 லேயர் செயினை எடுத்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை வீணா போன பிரேஸ்லெட்டை கொடுத்துருக்காங்களே, என்னோட பொருளுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுமா? இந்த வேலை செய்யறதுக்கு வேற எங்கேயாவது வந்து இன்ஸ்டாலையும் பார்த்துட்டோம், யூடியூப்லயும் பார்த்துட்டோம், வந்து மீஷோல நிறைய ஸ்கேம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன நம்ம பண்றது வேற யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து இதே நீங்க இந்த நிலைமையில இருந்து ஒரு சேல்ஸ் பண்றவங்க இருந்து நீங்க இதே பிரார்த்தி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனா வந்து இந்த மாதிரி தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலன்னா அதே ப்ராடக்டை திருப்பி கொடுத்துருங்க. ஓகேவா? நாங்க வந்து எதனால பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களால குழந்தைகளை வச்சுட்டு ஜாபுக்கு போக முடியல. ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம வீட்டிலே இருந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப லோவாக மார்ஜின் வச்சு தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் இப்படி வந்து ஏதோ பழமொழி சொல்லுவாங்க, அந்த கதையாயிருச்சு. இப்போ ரொம்ப லோவாக நம்ம வந்து நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம வந்து யாருமே உண்மையாக வந்து முன்னேற பாருங்க. அந்த மாதிரி ஸ்கேம் வந்து தயவு செய்து தவிர்த்துருங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 5-10க்கு தான் வந்து மார்ஜின் வச்சு நாங்கள் சேல் பண்ணுறோம். அதையும் நீங்கள் வந்து பிடுங்கிட்டு டோட்டலியாக பிடுங்கிட்டா முதலே பிடுங்கிட்டா நாங்கள் எங்கே போகிறோம்? இப்போ இந்த கஸ்டமர் எனக்கு ராங் ப்ராடக்டை அனுப்பியிருக்காங்க. இதனால் எனக்கு என்ன லாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிட்டனுக்கு நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் நம்மக்கிட்ட தான் வந்து எடுத்துக்குவாங்க. நம்ம சப்ளையர்கிட்ட தான் 165 நம்மக்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க, 165 ரூபா. அதில் தான் 500 ப்ராடக்ட்டு மொத்தம் சேர்த்து எனக்கு மீஷோவில் வந்து 25 ரூபான்னு வைங்க, 665 ரூபா வந்து லாஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது. இவங்க பேர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிரியா, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. வந்து இனிமே வந்து பிரியாங்கிற பேரை பார்த்தாலே எங்களுக்கு வந்து அதுதான் தோணும், என்ன கொரியர் ரிட்டர்ன் பண்ணி விட்டுவாங்க, உங்களால் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இந்த மாதிரி யாருக்கும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சேனலை லைக்ஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போவும் நான் வந்து டெலிவரி பாய்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். டெலிவரி பாய் வந்து ஏன்னா எனக்கு ப்ராடக்ட் ராங்காக வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன்னா, எங்களோட ப்ராப்ளம் இல்லை மேம், அது அங்கே தான் கேட்கணும், அவங்க கஸ்டமர் அனுப்புனதை தான் நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரை கேட்குறதுன்னு தெரியல. நம்ம ப்ராடக்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பாக இல்லை. நம்ம வந்து அனுப்புகிறோம், அவங்களுக்கு போகுது, அவங்க போய் அவங்க வேணான்னு சொல்லி நம்ம கரெக்டான ப்ராடக்டை நமக்கு அனுப்புனாதான் உண்டு. இல்லை அப்படின்னா இதே மாதிரி ஸ்கேம் பண்ணி நம்மளுக்கு மாற்றி அனுப்பி விட்றாங்க. ஸோ அதனால் எவ்வளோ மன உளைச்சல் நாங்கள் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோங்கிறது
எங்களை மாதிரி சப்ளையருக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் வந்து ஒவ்வொரு பொருளாக தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து நல்ல பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வந்தால் மொத்தமாக டோட்டலாக முடிச்சு விட்டுறாங்க. இனிமேல் வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு. ஸோ எல்லாரும் வந்து உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.